ஹாய், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேற லெவலில் வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இதுக்கு முன்னாடி வந்த ஃபியூச்சர்ஸ் அப்டேட்லாம் விட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அது என்ன அப்டேட்டு, அது மட்டும் இல்லாமல் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. காமனாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அது என்ன அப்டேட்டு, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் காமனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் ஒரு மொபைலில் வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. வேறு ஒரு மொபைலில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஓடிபி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அதே வாட்ஸ்அப்பில் இன்னொரு மொபைல் நம்பரை வச்சு இன்னொரு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்கும். ஒரே வாட்ஸ்அப்பில் 2 அக்கௌண்ட்டு 3 அக்கௌண்ட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்டேட்டடாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த அப்டேட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 கோடு, அது 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வரும். காமனாக அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட லோகோ, உங்களோட பேர் காமிக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா QR கோடு காமிக்கும். அந்த அப்டேட் வந்து இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்புக்குறி மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுக்குற பட்சத்தில் கீழே பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டு உங்கள் மொபைல் நம்பரோட காமிக்கும். ப்ளஸ் ஆட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷனை எனவல் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உடனே கீழே அக்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுக்குறன்ற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ஓடிபியை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே வாட்ஸ்அப்பில் நம்ம எத்தனை நம்பர் வேணாலும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்ற பட்சத்தில் இது மூலியமாக நம்ம ஒரு மெசேஜை பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற பட்சத்தில் இன்னொரு வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் தான் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராமில் தான் நம்ம அக்கௌண்ட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்லேயும் அதை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நல்ல ஃபியூச்சரு வேறு லெவலில் அப்டேட்டை விட்டுட்டாங்க. இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.